வார கார்னர்ஸ்டோன் பாடத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்தின் பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் படிக்க இருக்கிறதான பாடத்தை ஆசிரியங்க. ஆண்டவரே, நாங்கள் அந்த பாடத்தை படித்து அதுக்குள் இருக்கிறதான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அதை எங்கள் ஜீவியத்தில் அபியாசிக்க கிருபை பாட்டும்டா ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்துக்களும் ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெயிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார பாடத்தின் தலைப்பு ஒன் ஆஃப் அ கைண்ட். மனன வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். இந்த வார பாடத்துல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ஆசாரியன் ஆகிய சகரியா அவருடைய மனைவி ஆகிய எலிசபெத்துக்கு பிறந்ததான யோவான் ஸ்நானகனை பத்தி பார்க்க போறோம். யுகங்களின் வாஞ்சை பக்கம் 108. சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். ஆசாரியனாகிய சகரியா ஆசரிப்பு கூடாரத்தில் முன்பாக நின்று பொன் தூபபீடத்துக்கு தூபம் காட்டிட்டு இருக்காரு. அந்த தூபம் காட்டுற நேரத்துல கர்த்தருடைய தேவதூதன் அவருக்கு முன்பதாக நின்று, சகரியாவே, பயப்படாத, உன்னுடைய ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு ஒரு பதில் கிடைச்சிச்சு. உன்னுடைய மனைவியாக எலிசபெத்து கட்டுவதையாகி ஒரு குமாரனை பெறுவா. அவருக்கு யோவான் என்று பெயர் வை. அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக ஜனங்கள் சந்தோஷப்படுவார்கள். உனக்கு பிறக்க இருக்கிறதான அந்த மகன் யோவான் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக்குவான். அவன் திராட்சரசமும் மதியம் குடிக்க மாட்டான். இஸ்ரவேலின் சந்ததியார்ல அநேக பேர்த்து கர்த்தராகிய தேவன் பக்கம் திருப்புவான் அப்படின்னு கர்த்தருடைய தேவதூதன் சகரியாவின் இடத்துல சொல்றாரு. அந்த தேவதூதன் சொன்னது போலவே யோவான் ஸ்நானகன் ஒரு ஊழியக்காரனாகவும் தீர்க்கதரிசியாகவும் மற்றும் கர்த்தருடைய சீடர்களில் ஒருவனாகவும் இருக்கிறான். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல இந்த வார பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. யோவான் ஒட்டக மயிரை தன்னுடைய உடையாக தெரித்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அறையில் வார்கட்சியும் கட்டியிருக்காரு. இவருடைய உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா காட்டுத்தேனும் வெட்டி கிளிகளும். வெட்டி கிளிகள் அப்படிங்கிறது அது ஒரு வகையான கிழங்கு. கிழங்கும் காட்டுத்தேனும் தான் அவருடைய உணவா அவர் சாப்பிட்டு வந்திருக்காரு. இவரு அந்நாட்களிலே யூதாவினுடைய தேசத்திலே மனம் திரும்புங்கள், என்னுடைய ராஜ்யம் சுயமா இருக்குது அப்படின்னு பிரசங்கித்து வருகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை சேவை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு மனிதன் வனாந்திரத்திலே கூக்குளிடுவான் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட மனிதன் இவர் தான். இவர் இவ்விதமாக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் மனந்திரும்புதலை பற்றியும் ஒரு எச்சரிப்பின் தூதாக வனாந்திரத்திலே பிரசங்கிக்கு வருகிறார். சத்தத்தை கேட்டு யூதாயா தேசத்தாரும் எருசலேமின் குடிகளும் அந்த வனாந்திரத்தை சுற்றி இருக்கிற அனைவரும் மற்ற புறஜாதிகளும் குடிமக்களும் அநேக பேர் யோவானின் சத்தத்தை கேட்டு அவனுக்கு அந்த இருக்கிற வனாந்திரத்துக்கு எதிர்நோக்கி வர்றாங்க. இவர் வரது எல்லாரும் அவர்கிட்ட பாவ மன்னிப்பை கேட்டு மனம் திரும்பி ஜனத்தினாலே ஞானஸ்தானம் பெறுகிறாங்க. இவ்விதமாக நிறைய பேர் அந்த யோவான் கிட்ட ஞானஸ்தானம் பெறுறாங்க. இதை பார்த்துட்டு இது நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அதே போல இவரோட கூட பரிசெயரும் சதிசெயரும் வர்றாங்க. பரிசு இவரை பார்த்து உடனே யோவான் என்ன சொல்றாருன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபங்களுக்கு உங்களை தப்பிக்கொள்ள வகை காட்டினவன் யார் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்க எப்படி வருகிற அழிவுக்கு, வருகிற பாவங்களுக்கு, மரணத்துக்கு உங்களுக்கெல்லாம் அதிலிருந்து உங்களுக்கு விலகி காட்ட வழி தப்பிக்கொள்ள யார் உங்களுக்கு வகை காட்டினா அப்படின்னு கேட்கிறாரு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் தான் உங்களுடைய தகப்பன் அப்படின்னு என்னைக்கும் நினைவு கூறாதீங்க. ஏன் யோவான் இப்படி சொல்றாருன்னா, அங்க இருக்க இஸ்ரவேலர்கள் நிறைய பேரு ஆண்டவரை மேன்மை பாராட்டாம ஆபிரகாமை மேன்மை பாராட்டினாங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் அப்படின்னு ஒருபோதும் நினைவு கூறாதீங்க. ஏன்னா ஆபிரகாமை உண்டாக்கின தேவன் இந்த ஒரு கல்லை கொண்டு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பயுமே ஆண்டவரை மேன்மை பாராட்டுங்க, ஆபிரகாமை மேன்மை பாராட்டாதீங்க அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. இப்பொழுது கோடாரியானது மரங்களில் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு
மரம் அதோடைய வேல்யூ, ஒரு மரத்தினுடைய வேல்யூ அதோடைய பேர்ல இல்லை, அது தருகிற கனியில தான் இருக்கு. இதே ஒரு மரம் நல்ல கனிகளை தராம சும்மா ஒரு பெயருக்காக அது இருந்துச்சுன்னா அதை சீக்கிரமா யாரை பார்த்தாலும் அது வெட்டி போடுவாங்க. இதே அந்த மரம் நல்ல கனிகளை கொடுத்துச்சுன்னா அது வெட்டப்படாம அந்த அழிவிலிருந்து தன்னை வெட்டப்படாம காக்கப்படும். எப்படி அந்த கனிகள் அந்த மரத்தை அழிக்காமல் அந்த அழிவிலிருந்து காக்கப்படுகிறதோ அதே போல நம்முடைய ஜீவியத்திலும் நாம் காக்கப்பட வேண்டும். இது போல நாமும் கர்த்தருடைய 2ஆம் வருகையிலே கைவிடப்படாதவர்களா இருக்க வேண்டும்னா நாம் கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிற பெயரை மாத்திரம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியாது. நம்ம நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அதாவது அவருடைய தேவனுடைய 10 கற்பனைகளை கை கொண்டு அவருடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி பாவங்களை செய்யாதவர்களாய் நீதிமான்களா வாழ வேண்டும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சியை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். எதுக்கு யோவான் ஸ்நானகன் இப்படி சொல்றாருன்னா, இவருடைய சத்தத்தை கேட்டு அநேக ஜனங்கள், அநேக பரிசேயர்கள், சதிசேயர்கள், யூதேய தேசத்தார், எருசலேமின் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்டு பிரசங்கத்தை கேட்டு ஜனத்தினால் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அவருடைய பாவத்திலிருந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பினாங்க. திரளான ஜனங்கள் அங்க கூடி வந்தனால அநேக பேரு இவரு தான் மேசியா, இந்த யோவான் ஸ்நானகன் தான் மேசியா அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை உணர்ந்த யோவான் ஸ்நானகன் அதனாலதான் இப்படி சொல்றாரு, நான் இப்பொழுது நீங்க மனம் திரும்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு அடையாளமாக நான் ஜனத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ஆனா எனக்கு அப்புறம் ஒருத்தர் வருவாரு, அவர் என்ன காட்டிலும் பெரியவர், அவர் என்ன காட்டிலும் வல்லமை உள்ளவர், அவருடைய பாதரட்சி, அவருடைய செருப்பை நான் கழட்டுறது கூட எனக்கு தகுதி இல்லை. நான் இப்போ உங்களுக்கு தண்ணினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாரு. இவ்விதமாக யோவான் ஸ்நானகன் தன்னைத்தான் தாழ்த்தி தன்னை மேன்மை பாராட்டாம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே மேன்மை பாராட்டுகிறான். தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி அவர் தமது கோதுமையாகிய நீதிமான்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள் அனைவரையும் களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையாகிய துன்மார்க்கர்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள், அவர்கள் அவியாத அக்கினியிலே எறியப்படுவார்கள் அப்படின்னு இவ்விதமாக யோவான் ஸ்நானகன் யூதாவில் இருக்கிற வனாந்திரத்திலே பிரசங்கம் பண்ணிட்டு வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவானால் ஞானஸ்தானம் பெற வேண்டும்னு யூதாவில் இருந்து இருக்கிற யோவானை நோக்கி கலிலேயாவிலிருந்து கிளம்பி வராரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறுகிற வருகிறதை பார்த்து யோவான் ஓடி போய் அவருக்கு தடை செய்து, ஆண்டவரே நான் எப்படி உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியும் ஏசப்பா, ஆண்டவரே நீர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம், ஆனா நான் எப்படி உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது அப்படின்னு அவருக்கு தடை செய்யறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது எனக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். இப்படி ஆண்டவர் சொன்ன உடனே யோவான் ஸ்நானகன் அவனுக்கு இடம் கொடுத்து ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனத்தினால் ஞானஸ்தானம் பெற்று கரையடின உடனே ஒரு வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்பட்ட உடனே ஒரு வெளிச்சம், மகிமையான பிரகாசம் அவர் மேல பட்டு தேவ ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல இறங்குறத யோவான் ஸ்நானகன் பாக்குறாரு. உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேக்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இப்ப நம்ம படித்த பாடத்தில் இருக்கிறதான முக்கியமான கருத்துக்களில் ஒன்று என்னன்னா மனம் திரும்புதல் மற்றும் ஞானஸ்தானம். மனம் திரும்புதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதன் தன் செய்த பாவத்திலிருந்து, குற்றங்களிலிருந்து, தீமைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். நீங்க மனம் திரும்பிட்டீங்க அப்படின்ற அடையாளமாக தான் யோவான் ஸ்நானகன் என்ன செய்தார்னா ஞானஸ்தானம் கொடுத்தார். அந்த ஞானஸ்தானம் என்னன்னா, பாவத்துக்காக மரித்து நீதிக்காக பிழைப்பது, கர்த்தராக இயேசுக்காக நம்ம இனிமேல் ஜீவிக்க போறோம் அப்படிங்கறது அடையாளமாக யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தார். யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய உபதேசங்களுக்கு, சத்தியங்களுக்கு கீழ்படுறாங்களோ அவங்க எல்லாரும் விசுவாசத்தையும் மனம் திரும்புதலையும் ஒரு சான்றாக கொடுப்பாங்க. அன்பு, நேர்மை, உண்மைத்தன்மை அப்படின்னு நிறைய நல்ல குணாதிசயங்கள் அவங்க கிட்ட பார்க்கலாம். தேவனுடைய ஊழியத்துக்கு காணிக்கைகளையும் தசபாங்கங்களையும் கொடுப்பாங்க. தற்காக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் ஒரு கேடகமா இருந்து இந்த புண்ணியம், மனதுருக்கம் ஆகிய இந்த நல்ல குணாதிசயங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு எடுத்துக்காட்டா, எக்ஸாம்பிளா இருப்பாங்க. நீதி, இரக்கம், தேவனின் முதல் அன்பு, சமாதானம், ஜெபம் அப்படிங்கிற இவைகள் எல்லாம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில பார்க்கலாம். இப்படியெல்லாம் ஒரு குணாதிசயங்களையே அவங்க பெறாம அவங்க ஞானஸ்தானம் பெற்று மனம் திரும்பி இருந்தாங்கன்னா அவங்க உண்மையாலேயே அவங்க மனம் திரும்பல, உண்மையாகவே அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கல, அவர்கள் உண்மையாகவே அவர்கள் தன்னை தாங்களே ஒப்பு கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 1 யோவான் 3:2 விதமாக சொல்லுது,
பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இதே போல வெளிப்படுத்தினல் 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது: பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். விதமாக நாம் கேட்டது போல இதுவரை நாம் பாவத்தில் ஜீவித்து இருளான வாழ்க்கையில் வாழ்ந்திருப்போமானால் இனி வரும் காலங்களில் நாம் அவருக்கு உண்மையாக இருந்து நாம் நல்ல கனிகளை கொடுத்து நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.